அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நாளை அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் நாளை அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையிலான குழுவினர் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்திலே அதிமுக தலைமையில் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிக்கும் இடையிலான அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. தமிழகத்திற்கு 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரும் பொழுது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் தொகுதிகளுடைய பெயரை அறிவிப்பதற்கான நடவடிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் எடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை காலை 9 மணிக்கு பசுமை வழிச்சாலை இல்லத்திலே பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவினர் சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜக இடையே எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது தொடர்பான முடிவுகள் எட்டப்பட்டு விட்ட நிலையில் எந்தெந்த தொகுதியில் எல்லாம் பாஜக போட்டியிடப் போகின்றது என்பதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளினுடைய பெயரை இறுதி செய்த பிறகு 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரும் பொழுது எந்தெந்த தொகுதியில் எல்லாம் பாஜக போட்டியிடப் போகின்றது என்ற விவரத்தையும் வெளியிட்டு மிக விரைவாக இன்னும் 2 மாத காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்தந்த தொகுதி அளவிலே கூட்டணி கட்சியினர் அனைவரும் இணைந்து தேர்தல் பணியை தொடங்கக்கூடிய விதமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாளை காலை பாஜக குழுவினர் அதிமுக தரப்பை சந்தித்த பிறகு பாஜக போட்டியிட போகின்ற தொகுதிகள் என்ன என்பதும் தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.